ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, இதையெல்லாம் ஆய்வு செய்வதற்கு முன்னே இது ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து. இதில் யாரையும் குறை சொல்லி பயனில்லை. குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், அவங்களுடைய இறப்பையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. 39 பேர் இதுவரை உயிரிழந்திருக்காங்க. இன்னும் 2 பேர் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்க, மருத்துவர் இருக்கிறாங்க. அப்புறம் 61 பேர் காயம். அவங்களில் சில பேர் சிறிய காயம்பட்டவர்கள் வீட்டுக்கு சென்றிருக்காங்க, கொஞ்சம் பேர் மருத்துவம் எடுத்துட்டு இருக்காங்க. நடந்துச்சு. இனி இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு படிப்பினை. இது போன்ற பெருந்துயரங்கள் நிகழாமல் நம்ம கவனமாக இருக்கணும். இழந்தவர்கள் இந்த துயரத்திலிருந்து கடந்து வரணும். வேறு வழி இல்லை. காயம்பட்டவர்கள் விரைவில் குணமாகணும். மருத்துவர்கள் நம்பிக்கையாக சொல்கிறாங்க, நாங்கள் சரியாக கவனிச்சுட்டு இருக்கோம், குணமாயிடுவாங்க. அது ஒரு ஆறுதலாக இருக்குது நமக்கு அவங்க சொல்கிறது. பிள்ளைகளை இழந்திருக்கிற குடும்பத்தார் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். குறிப்பாக இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிள்ளைகள், இந்த கட்சிகளுக்கு முதன்மை பொறுப்பாளர்கள், குறிப்பாக என்னுடைய தம்பி விஜய், எல்லாருக்குமே என்னுடைய ஆறுதலை நான் சொல்கிறேன்.